யோகி பாபுவோட அடுத்த மூவி ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டிலுக்கு என்னத்தை காணோம். யஷோட டாக்ஸிக் மூவிக்கான டீசர் நாளை காலைல 9:35 வரப்போகுது. மேபி அடுத்த நாள் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா டீசர் நீங்க பாத்திருந்தா டீசர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு டீசர் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கீது மோகன்தாஸ் டைரக்ஷன்ல யாஷ், நயன்தாரா, கேரா அத்வானி நடிக்கிறாங்க. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆக போகுது. சிம்புவோட அரசன் மூவில சைத்ரா ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சது. அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. மோஸ்டா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த மாசம் இந்த மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். தனுஷோட D55 மூவிக்கான ஷூட்டிங் நாளைக்கு சென்னையில ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஒரு 10 days கிட்ட அங்க ஷூட் பண்ணிட்டு அடுத்த ஷெட்யூலுக்கு திருப்பதி போக போறதா நியூஸ் வந்திருக்கு. அங்க போய் பேலன்ஸ் ஷூட்டிங்கே ஷூட் பண்ண போறாங்க. ரஜினி அண்ட் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கிற மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப அபிஷியலா விட்டுட்டாங்க. இந்த மூவிக்கான அடுத்த அப்டேட் நாளைக்கு 12/7 வரப்போகுது. அண்ட் மூவிக்கான ப்ரோமோ February 21 வரப்போகுது. அவங்க விட்ட போஸ்டர்ல ரஜினி கமலோட ஃபேஸ் எதுவும் ரிவீல் ஆகல. ஒரு கார் தான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு டேக்லைன் ஒன்னு இருக்கு. சம் மேன் செட் ரூல்ஸ், சம் மேன் ஜஸ்ட் ரூல் அப்படின்னு அந்த போஸ்டர்ல ஒரு டேக்லைன் இருக்கு. நாளைக்கு என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ் சினிமாவோட 2 பெரிய ஸ்டார்ஸ் இந்த மூவில நடிக்கிறதுனால இந்த படத்தை பெரிய அளவுல அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. ப்ரோமோ எப்படி இருக்க போகுது, படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பத்தின உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தனுஷோட கர மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இன்னும் ரிலீஸ் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா ஏப்ரல்ல படம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. மோஸ்டா நிறைய பேர் சொல்லக்கூடிய டேட் வந்து ஏப்ரல் 10 இல்ல 14 வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. நான் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். தலைவர் தம்பி தலைமையில் வைராஜா வை மூவி ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. தலைவர் தம்பி தலைமையில் மிகப்பெரிய ஹிட். ஜிவாவுக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவிஸ்ல வைராஜா வை படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி 2 பேர் கேட்டாங்கன்னு அப்பவே 2 தடவையும் பதில் சொல்லிட்டேன். திரும்ப 3வதா இன்னொரு தடவை இந்த கொஸ்டினை கேக்குறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோ கரெக்டா பாருங்க. ஜெயிலர் 2க்கான ஒர்க் நெல்சன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. இந்த நிலைமையில தான் அவருக்கு ரஜினி அண்ட் கமலை வச்சு படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அதை சொல்லி தான் அவர் ஓகே பண்ணிருக்காரு. தலைவர் 173 படத்துக்கான ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மே மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. இல்ல ரஜினி புருஷனுக்கான ஷூட்டிங்காவது மே மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதனாலதான் மே மாசம் இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஜெனி மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டை கேட்டிருக்காரு. போன வருஷமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரிலீஸ் ஆகல. சோ மோஸ்ட்லி லேட்டரா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்மருக்கு கூட கரைத்தா பாபு படம் வரப்போறதா சொல்றாங்க. சோ அந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகாது. கொஞ்சம் அதை தள்ளி தான் ரிலீஸ் ஆகும் இந்த படம். இந்த கொஸ்டினுக்கான பதில நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு படத்துக்கு வரக்கூடிய லாபத்தை வச்சு அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருப்பாங்க. ஒரே நேரத்துல மல்டிபிள் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், நிறைய மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நூறுசாமி மூவிக்கான ஷூட்டிங் அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தி லேட்டஸ்டா எதுவும் அவங்க அப்டேட் கொடுக்கல. ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற எதுவும் அவங்க அப்டேட் கொடுக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தேசிங்க ராஜா. இது எனக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.